நீங்கள் பாசிட்டிவாக எடுத்தீங்க, ஜெயிச்சிங்க. ஒரு சிறந்த உதாரணம் என்னோட ஃப்ரெண்டு கொரோனாவோட 2வது அலை நிறைய பிரச்சனை வந்தது. அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, அது இல்லைன்னு. என் ஃப்ரெண்டுக்கு கொரோனா சிவியராக ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லைன்னு அவன் வீட்லேயே ரூமில் இருந்தான். நேரில் போய் பார்க்க முடியாது. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கழுதேன், டேய் உடம்பு பார்த்துடா, நேரில் கூட வர முடியாதுடா, மருந்து சாப்பிட்றா எல்லாம் சொன்னேன். சார் அவன் சிரிச்சுட்டே போய் சொன்னான், டே அடைஞ்சு இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். கொரோனா பாசிட்டிவ் எப்படி வாங்க? ஆமாடா, நிம்மதி. தனி ரூம், டிவி, வேலைக்கு கதவை தட்டி சாப்பாடு போடுறாளுங்க. இந்த பால் வாங்கிடுவா, காய்கறி வாங்கிடுவா, ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாம் ஆனந்த பெட்டு, நிம்மதியாக இருக்கேன். முந்தா நேற்று ஆனந்த விகடன், போன வாரம் ஆனந்த விகடன் வேணும்னு கேட்டேன். 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் வரலையா, இல்லை நான் வெளில வரவான்னு கேட்டேன். ஒட்டுமொத்த குடும்பமும் ஆனந்த விகடன் தேடிச்சுட்டா. இந்த மரியாதைலாம் எப்படா கிடைக்கும்? என்ன ஒன்று, இந்த டாக்டருங்க சரியில்லை, எனக்கு வெறும் 5 நாள் தான் இருக்க சொன்னாங்க. ஒரு மாதம் இருந்து நல்ல சார் கொரோனா பாசிட்டிவ் சார், ஆனால் உண்மையிலே அவன் பாசிட்டிவ். அந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தால் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.